ஹாய் guys, வெல்கம் டு அவர் சேனல் டே டு டே மேத்ஸ் ரிவல்யூஷன்ஸ். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில் சாப்டர் வைஸ் சீரிஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ டுடே கிளாஸஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ரியல் நம்பர் ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸாம்பிள் 2, 3, 4 வந்து நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 கிளாஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அதை பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து இருக்கும். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குது. ஓகே, இங்கே இன்னைக்கு டுடே டாபிக் என்ன அப்படின்னாக்கா பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்லும்போது என்ன அப்படின்னாக்கா இதை என்ன ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பிரைம் நம்பர்ஸை வச்சு தான் நம்ம ப்ரொசீஜரே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? என்னது 1 and itself, ரைட்டுங்களா? 1 and itself வந்து சொல்லக்கூடியதான் என்னது பிரைம் நம்பர்ஸ். ஸோ அப்போ வந்து 1 and itself சொல்லும்போது என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? 2, 3, 5, 7, 11, 13 அப்படி சொல்லிட்டு போயிட்டே வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ், ரைட்டுங்களா? இந்த பிரைம் நம்பர்ஸை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா நான் சர்டைன் நம்பர் வந்து டிவைட் பண்றேன் அப்படின்னாக்கா டிவைட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அதை வந்து ஒரு ப்ரொசீஜராக நம்ம கொண்டு போறோம் அப்படின்னாக்கா அதுதான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இன்னும் தெளிவாக அது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு 8 சொல்லிட்டு எடுத்துக்கலாம். 8 வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா 8 இந்த எந்த டேபிளாக வரும்? 1 டேபிள், 2 டேபிள், 4 டேபிள், 8 டேபிள். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா பிரைம் நம்பர் டேபிளா மட்டும் எடுக்க போறேன். அப்போ 2 டேபிள் எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ 8 ஆல் டிவைட் பண்ணால் 4 சொல்லி வந்து கிடைக்கும். 4 வந்து என்ன பண்றேன்? திரும்ப வந்து பிரைம் நம்பர் டேபிள் 2ல எடுக்கிறேன். அப்போ 2 கிடைக்கும். 2 வந்து பிரைம் நம்பர் டேபிள் 1. ஸோ அப்போ வந்து லாஸ்ட் ஆஃப் ஃபைனல் 1 வரைக்குமே நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணணும். இதுதான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் சொல்லக்கூடியது. ஸோ இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் வந்து நம்ம பார்த்தோன்னா கொஸ்டின் வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம். இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல ரிலேஷன் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? இதில் ஃபார்முலாஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்தராக நம்ம கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து கொஸ்டின் உள்ள வந்து நம்ம வந்து போயிடும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு 620 சொல்லி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா பவர் அண்ட் பேஸ் அண்ட் பவர் அப்படின்னா என்னன்னு சொல்லி வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது ஏ பவர் எம் அப்படின்னு வந்து எடுக்கணும்னு வச்சுக்கீங்களேன். ஏ பவர் என்ன அப்படி எடுக்குது அப்படின்னாக்கா இல்லை ஏன்றது என்ன அப்படின்னா பேஸ், என்னன்றது என்ன அப்படின்னாக்கா பவர். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கேன். ஏன்னா அடுத்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து சொல்ல போறேன், ரைட்? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஃபைண்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து 620 வந்து கேட்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 6க்கு வந்து நான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து கேட்குறேன். அப்போ பிரைம் நம்பர் சொல்லும்போது 2ல வந்து வரக்கூடியது. அண்ட் இதுல வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6ன்றது எந்தெந்த டேபிள் வரும்? 2 டேபிள், 3 டேபிள், 6 டேபிள் அண்ட் 1 டேபிள், ரைட்டுங்களா? ஸோ 2 பிரைம் டேபிள்ஸ் வந்து வருது. நீங்க என்னதான் பிரைம் டேபிள்ஸ்ல வந்து வந்திருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம்? லீஸ்ட் பிரைம் டேபிள் வந்து நீங்க வந்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும், சரிங்களா? ஏன்னா இது வந்து 6ன்றது சின்ன நம்பர். பெரிய நம்பர்லாம் போனீங்க அப்படின்னாக்கா நீங்க லீஸ்ட் பிரைம் நம்பர் வந்து போகும்போது படிப்படியாக வந்து போகும்போது ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். கன்ஃபியூஷன் வந்து வராது. ஸோ அதனால வந்து சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ அப்போ 3 டேபிள் அப்புறம் 3 டேபிள் வந்து வரக்கூடியது, ரைட்? அடுத்து வந்து 20. ஸோ 20 வந்து நான் எடுக்கிறேன். அப்போ 2 டேபிள் எடுக்கும்போது எனக்கு 10 டைம்ஸ் வந்து வருது. ஜஸ்ட் என்னது 20 வந்து 2ஆல டிவைட் பண்ணுது, அது போதும். ஸோ திரும்ப வந்து பண்ணும்போது எனக்கு 5 டைம்ஸ் வந்து 5 வருது. அப்போ 6ன்றது என்னது 2 × 3 அண்ட் வந்து 20 சொல்லும்போது என்னது 2 power 2 இங்கே 1 டைம் 2 டைம்ஸ். ஸோ 2 power 2 × 5, ரைட்டுங்களா? ஸோ இப்போ அந்த எல்சிஎம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னாக்கா எல்சிஎம் ஆஃப் 6, 20. ஸோ எல்சிஎம் ஆஃப் 6, 20 சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எத்தனை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ இந்த ரெண்டு நம்பர்லையும் என்ன பேஸ் வந்து காமன் பேஸ் வந்து இருக்குன்னு சொல்லி வந்து பாருங்க. 2 சொல்லும்போது ரெண்டுமே காமன் பேஸ் ஆச்சா? அந்த காமன் பேஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எல்சிஎம் அப்படின்னா என்னது? லீஸ்ட் காமன் மல்டிப்ளை. லீஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்களா இந்த லீஸ்ட் சொல்லி வரும்போது பவர்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஹையஸ்ட் வந்து எடுக்கணும். லீஸ்ட் அப்படின்னா பவர் வந்து ஹையஸ்ட். அப்போ இந்த ரெண்டு கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 power 1, 2 power 2. அப்போ பவர்ல வந்து எது ஹையஸ்டா வந்து இருக்குதோ அந்த ஹையஸ்ட் பவர் தான் இங்க வந்து வரணும். ஓகேவா? இப்போ 2 power 2 தான் கம்பேரிட்டிவ்லி என்னது எனக்கு ஹையஸ்ட். அப்போ 2 power 2 இது போட்டதுக்கு அப்புறம் எக்ஸஸா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்ப்போம். 3ன்ற ஃபேக்டர் வந்து இருக்குது அண்ட் 5ன்ற ஃபேக்டர் வந்து இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இதுதான் என்னது நமக்கான எல்சிஎம். சாரி, அப்போ 10 அங்கே வந்து 4, 3 சொல்லும்போது என்ன வரும்? நம்மளுக்கு 12 × 5 சொல்லும்போது எவ்வளோ வருது? நமக்கு 16 சொல்றது நமக்கு வந்து
எல்சிஎம் வந்து. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹச்சிசிஎஃப் ஆஃப் 6,20. ஸோ எடுக்கும்போது இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும், பேஸை தான் நீங்கள் எடுக்கணும். பேஸ் என்னது, பேஸ் மட்டும்தான், காமன் பேஸ் மட்டும்தான் இங்கே வந்து வரணும். 2 காமன் பேஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பவர்ஸ் கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னாக்கா, இங்கே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ்லி வந்து வருது, ஹையஸ்ட்னு வருதா, அப்போ லீஸ்ட் பவர் வந்து நீங்கள் எடுக்கணும் கம்பேரிட்டிவ்லி. அதாவது 2 power 1 2 power 2. லீஸ்ட் பவர் சொல்லும் போது 1 வருமா, 1. அப்போ எல்சிஎம் வந்து என்னது, சாரி ஹச்சிசிஎஃப் வந்து என்னது, 2. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு, ரைட்டுங்களா. அடுத்து தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த 96 கேட்டிருக்காங்க, 104 வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா. ஸோ இங்கே நம்ம ஹச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா எல்சிஎம் வந்து ஃபைன் பண்ண சொல்லி சொல்றாங்க. அது எப்படி வந்து ஃபைன் பண்ண போறோம் அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைன் பண்ண போறோம். சாரி, ரைட். இப்போ 96 வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபைன் ஃபேக்டரேஷன் வந்து நம்ம வந்து எடுக்கணும். அப்போ 2 டேபிள் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்து போகிறேன், நீங்கள் வந்து பாருங்க. ஸோ இங்கே வந்து 9 வந்து எத்தனை டைம்ஸ் வந்து இருக்குது, 4 டைம்ஸ் வந்து இருக்குது. பேலன்ஸ் 1 வந்து மேலே வந்து போயிடும், கம்பைன் ஆகிடும். இப்போ 16 சொல்லும்போது 8 டைம்ஸு. ஸோ 2 போகிறோம் அப்படின்னாக்கா 2 டைமு 4 டைமு. 2 டேபிள் திரும்ப வந்து எடுக்கிறோம் அப்படின்னாக்கா 1 2. ஸோ திரும்ப 2 டேபிள் 6, 2 டேபிள் 3 3 1, ரைட். ஸோ இங்கே வந்து எடுக்கும் போறீங்க அப்படின்னாக்கா 104. 104 சொல்லும்போது லாஸ்ட்டாக 4 ஈவன் நம்பர் ஆச்சா. ஸோ அப்போ வந்து 2 டேபிள் எடுத்துக்கலாமா, 202. திரும்ப 2 டேபிள் எடுக்கிறேன், 101, ரைட். இங்கே இதோட வந்து போதும், அதோட வந்து நிறுத்திங்க, சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம 96 வந்து நம்ம எடுக்கிறோம். 96 வரும்போது எத்தனை டூஸ் வந்து இருக்குது, 1 2 3 4 5 5 டூஸ் வந்து இருக்குது, ரைட்டா. அண்ட் இங்க வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு 3 வந்து நமக்கு வந்து வருது, ரைட். அடுத்து வந்து 404. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா 2 டைம்ஸ் வந்து இருக்குது அண்ட் 101. ஏன் இதோட வந்து ஸ்டாப் பண்றோம் அப்படின்னாக்கா நமக்கு எல்சிஎம் தேவை, நமக்கு என்ன தேவை, ஹச்சிசிஎஃப் தான் நமக்கு வந்து தேவை, ரைட்டுங்களா. ஸோ அதனால இங்க வந்து ஈவன் நம்பர் அதாவது என்னது, இடத்துல ஆட் நம்பர் வந்து போச்சு. ஆட் நம்பர் வந்து போச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன டேபிள் வந்து வரல, நம்மளுக்கு 2 டேபிள் வந்து வரல. அண்ட் ஆட் நம்பர் வந்து இருக்குது அப்படின்னா கூட 3 டேபிள் வந்து வருதான்னு பார்க்கணும். 1 + 0 + 1 சொல்லும் போது நம்ம 2 தான் வருது. ஸோ 3 டேபிளையும் வந்து வரல. ஸோ அதனால இங்கே காமன் ஃபேக்டர் வந்து வராது. ஸோ அதனால நம்ம இதிலே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா இதில் வந்து எல்சிஎம் சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஹச்சிசிஎஃப் வந்து சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வரணும், காமன் பேஸ் சொல்லும்போது 2 ஆச்சா, காமன் பேஸ் எடுத்தாச்சு. ஸோ அப்போ இங்கே ஐஎஸ்ன்னு சொல்லும்போது நம்ம லீஸ்ட் பவர் எப்படி எடுக்கணும், அப்போ 5 2 எது லீஸ்ட், 2 தான் வந்து லீஸ்ட். பட் 4ன்றது வந்து நமக்கு வந்து என்னது, ஹச்சிசிஎஃப் வந்து கிடைக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஃபார்முலா வந்து எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ எல்சிஎம்ன்றது நமக்கு வந்து தெரியாது. இந்த ஹச்சிசிஎஃப் வந்து எவ்வளோ 4 அண்ட் வந்து இங்கே நம்பர்ஸ் வந்து நமக்கு வச்சுருக்காங்க, என்னது 96 × 104. இப்போ எல்சிஎம் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு 96 × 404 டிவைட் பை 4 சொல்றது இருக்கும். அதாவது 4 மல்டிபிகேஷன் இருக்குது, இந்த சைடு கொஸ்டின் டிவிஷன் வந்து மாறிடுமா. இப்போ வந்து நம்ம வந்து கேன்சல் பண்றோம், ரைட். கேன்சல் பண்ணும்போது நமக்கு எப்படி வந்து பாருங்க, 1 டைம் இங்க 2 டைம் அண்ட் வந்து 4 டைம் 24, ரைட். அண்ட் எல்சிஎம் வந்து என்ன வருது நம்மளுக்கு 24 × 404, ரைட்டா. ஸோ இதை வந்து இங்க வந்து மல்டிபிகேஷன் வந்து பண்றீங்க அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் என்னது, நம்மளுக்கு 9696 வரைக்கும் நம்ம சொல்றோம், ரைட். இதுதான் அந்த எல்சிஎம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க இன்னும் ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணிக்கலாம், வெரிஃபை வந்து பண்ணி பார்க்கலாம். என்ன வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப், இந்த ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 நம்பருக்கான எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ரெண்டுத்தையும் நான் மல்டிபிகேஷன் பண்ணும்போது இந்த 2 நம்பர்ஸுக்கான மல்டிபிகேஷன் வந்து ஈக்குவலாக வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை வந்து ஆகும். இதுவே 3 நம்பர் எடுத்தீங்க அப்படின்னாக்கா நாட் சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, அது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக வந்து எடுத்துக்கணும், சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து பார்க்கும்போது இங்கே 6 வந்து சொல்லும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும், என்னது 2 × 3 வந்து தெரியும். அண்ட் 72 வந்துன்றது நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அப்படி வந்து நம்ம வந்து ப்ரைம் ஃப்ராக்ஷன் வந்து எடுக்க போகிறோம் 2 டைம்ஸ். அப்போ வந்து 7 எத்தனை டைம்ஸ் வந்து 3 டைம்ஸ் 1. அப்போ நம்மளுக்கு 6 திரும்ப என்ன பண்ண போறோம் 2 டைம்ஸ் எடுக்க போறோம். அப்போ வந்து 1. ஸோ பேலன்ஸ் வந்து இங்கே வந்து 8 வருமா, திரும்ப 2 டைம்ஸ் 9 3 3 3 1, ரைட். ஸோ
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 வந்துருக்கிறது. 120 வந்து நான் பண்ணுறேன் 2 டைம்ஸ் அதை பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு 6 0 திரும்ப பண்ணும்போது 3 0 திரும்ப 2 பண்ணும்போது 1 5. ஸோ வந்து 5 பண்ணுறேன், இல்லை 3 நான் பண்ணிக்கிறேன். அப்போ 5 5 பண்ணிட்டு விடுவாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு 72 வந்து சொல்லும்போது எனக்கு என்ன வந்து எனக்கு 2 power cube 3 power square. 120 வந்து சொல்லும்போது 2 power cube 3 into 5, ரைட். 6 வந்து சொல்லும்போது நம்மளுக்கு 2 into 3ன்றது வந்து நமக்கு நல்லாவே வந்து தெரியும், ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, HCF and LCM மட்டும் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம LCM வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ LCM வந்து சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம், காமன் பேஸ் வந்து என்னென்ன இருக்கும் பாருங்க. இங்கே 2 2ன்றது காமன் பேஸ் ஆச்சா, 3 3 3 காமன் பேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் காமன் பேஸ் மட்டும் போச்சுருங்க. இந்த லீஸ்ட் வந்து சொல்லும்போது ஹையஸ்ட் பவர். ஹையஸ்ட் பவர் சொல்றீங்க அப்படின்னா 2 கம்பேரிட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்புறம் 3. ஹையஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3, ரைட்டா. அதில் அதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3ன்றது ஒரு காமன் பேஸ். அதில் ஹையஸ்ட் பவர் எடுத்தீங்க அப்படின்னாக்கா 1 வருது 2 வருது. 2 தான் ஹையஸ்ட் பவர் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸ் என்னது 5, ரைட். ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மல்டிபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து கிடைக்கும். அதுதான் என்னது LCM, ரைட்டுங்களா. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா 360 ஆச்சு. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா HCF வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். HCF பண்ணும்போது காமன் பேஸ் மட்டும் எடுக்கணும், 2 into 3 காமன் பேஸில் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆச்சா. அப்போ லீஸ்ட் பவர் மட்டும் எடுக்கணும். அப்போ லீஸ்ட் என்னது 1, இது லீஸ்ட் 3ல லீஸ்ட் 1, அப்போ 6, ரைட். ஸோ இது உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னாக்கா இங்கே வெரிஃபிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ இந்த தேர்ட் சம் பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் 3ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதில் வந்து வெரிஃபை வந்து நீங்கள் வந்து பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து 4th சம்மில் வந்து வெரிஃபை வந்து பண்ணணும். இந்த ரெண்டுலேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா வெரிஃபை பண்ணி இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து ஈக்குவலாக வருதா இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் இயரில் வந்து எனக்கு வந்து இது வந்து ஈக்குவலாக வருதா அப்படின்றத செக் பண்ணணும். அண்ட் செகண்ட் வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து எனக்கு வந்து ஈக்குவலாக வருதா இல்லை நாட் ஈக்குவலாக வருதான்றத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும். இதுதான் இன்னைக்கான ஹோம்ஒர்க். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட் வந்து படித்து பார்த்து கண்டிப்பாக வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.